தங்கச்சியுடைய பாப்பாவுக்கு குட்டி தங்கத்துக்கு மொட்டை போடுறதுக்காக வேளாங்கண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு கிரேவியும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க வீட்டில் இட்லியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க. சண்டே ஈவினிங் 6:50க்கு நமக்கு ட்ரெயின். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கே கிளம்பிடணும்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா குட்டி தங்கத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மதியம் சாப்பிட்டு முடித்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைக்க வந்துட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பிசைந்து வச்சுட்டு இருந்தேன். வந்தோடனே கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் பேக் பேக் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ் 2 பேருமே ரெடி ஆகிட்டு நீங்கள் கிளம்பலையா, இன்னும் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று எங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க மும்பை வரையும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுனால ரொம்பவே சேட்டை பண்ணல. அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும். வீட்டில் பார்த்தீங்கன்னா 5:30க்கு எல்லாமே கிளம்பியாச்சு. இங்கேருந்து பைக்கில் போயிட்டு அங்கே போய் ஸ்டாண்டில் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் கிளம்பிடலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குட்டி தங்கத்துக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. பாப்பாங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. அவங்களுக்கும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம சீக்கிரமாக போகிற டைமில் ட்ரெயின் கரெக்ட் டைம் வருமா, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1/2 hour லேட்டு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே ட்ரெயின் வந்தோடனே கிளம்பியாச்சு. நாகப்பட்டினம் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வரும். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.